கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்ற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய அன்பை நமக்கு கொடுத்து அவருடைய அனாதி அன்பு நம் மேல் வைத்து நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அவர் தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீ போகணும், நன்றாக வாழ வேண்டும் என்று தான் அவர் புஷ் பண்ணதுக்காக உங்களை தேடி வருகிறார். நீங்கள் வந்து அந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறுகிறார். அதனால தான் அவர் தேடி வர்றேன்ப்பா, நீ இப்படி இப்படி இரு, இப்படி இப்படி வாழு, இப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி அவர் தேடி வருகிறார். தினமும் உங்களை தேடி அதிகாலையிலே உங்களை தேடி வந்து என் பிள்ளை இன்றைக்கி நாளைக்கு என்ன செய்ய போகிறானோ அதனுடைய காரியத்தை நான் ஆயத்தம் பண்ணணும். எல்லாமே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி செய்தோ அதை விடையும் பல மடங்கு இந்த அண்ட சராசரி படைத்தவர் நம்மை அழகாக அந்த உண்டு பண்ணி இந்த பூமியில் வைத்த அந்த தேவன் இவ்வளோ அழகாக நம்ம தேடி வருகிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தையை கவனிப்போம். பாருங்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்களில் முடிவு மட்டும் எட்டுகின்றன. பாருங்க, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாரு? இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. எது மூலமாக கிடைச்சிருக்கு அதை நம்ம அறிஞ்சுக்கணும்ல. கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் மூலம் கொண்டு அது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து எப்படின்னா அவருங்க ஆசீர்வாதங்கன்னா அவங்கெல்லாம் என்னது, எங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், மற்றும் யாருக்கும் கிடையாது. ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான், மற்ற புறஜாதிகள்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா இந்த பிணத்துக்கு எரிக்கிற ஒரு ஒரு விறகு போல தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் நினச்சாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு தான் ஆசீர்வாதம் அப்படின்னு. ஆனால் தேவன் பாருங்கள், எல்லாருமே தேவன் தான் மனிதனை உண்டு பண்ணார். ஆனால் அவங்களுக்குள்ள அது ஒரு பெரிய வைராக்கம் இருந்தது. நாங்கள் தான், எங்களுக்கு தான் அது கடவுள், நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அப்படி தான், அது மாதிரி வேறு யாருக்குமே கிடையாது கடவுள், எங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் நீக்கி எப்படி தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்தாரோ அதையெல்லாம் இப்போ வந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அவைலபிள், அதாவது நமக்கு இருக்குது. அதை நாம் அறியும் பொழுது தேவனை சிலுவையின் மரணம் அதற்கு தான். சிலுவையின் மரணம் வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, அதனுடைய ஆசீர்வாதம், ஒட்டுமொத்த ஆசீர்வாதம். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்தாம்ல, அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இப்போ யார் மேலே? ஆபிரகாம் மேலே வைத்து அதை அந்த சன்னதியை அப்படியே கொண்டு வருகிறார். அந்த சன்னதியை கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து, அந்த மாதிரி பிதாக்கள் வர என்னுடைய தகப்பன் இதெல்லாம் மேற்பட்டதாக இருந்து நித்திய பருவங்கள் முடி மட்டும் அது எட்டுகின்றன. பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் பாருங்கள், நமக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு அது கிடைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைக்கும் அது போய் சேர்ந்துடும். எப்படின்னா இப்போ பாருங்கள், ஆபிரகாம் ஆசீர்வதித்து அவனை சோதித்து வாங்கி எல்லாம் செஞ்சான். ஈசாக்கு பாருங்கள், அவன் ஈஸியாக அதை பெற்றுக்கிட்டான். இப்போ அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறது தான் மிகப்பெரிய இப்போ நிறைய வேலையாக இருக்குது. ஆனால் அது தெரிய மாட்டேங்குது. இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே எப்பவுமே இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி அதை நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்ம அதை மெயின்டைன் பண்ணி அதை எப்படி கரெக்டாக தேவனுக்குள்ளே இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியது மட்டுமல்ல, அதனோடு நமக்கு அந்த வார்த்தை முதலிடம் கொடுக்க வேண்டும். பிற அந்த வார்த்தையோடு நம்ம எப்பவும் இணைய வேண்டும். அதாவது மனம் பொருந்திடணும். மனம் பொருந்தும் போது என்ன நடக்குன்னா தேவனுக்குள்ளே அப்படியே ஒன்றாக நாம் கலந்து விடுகிறோம். கலந்து விடும்போது என்ன நடக்குன்னா அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணுமோ ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாமே நமக்கு தேவையானது, செல்வம், பணம், சுகம், பலன், சொந்த பந்தங்கள், எது உங்களுக்கு தேவையானது அனைத்து சந்தோஷத்தை கொடுக்குறதோ அது ஒரு பேக்கேஜாக வந்து நமக்கு அவைலபிளாக வந்து கிடைச்சிக்கிறது. இதையெல்லாம் நம்ம அறிந்தால்தான் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்கு அது வேலை செய்து பாருங்கள். நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அறிஞ்சிட்டோம். அறிஞ்சது மட்டுமல்ல, அதை விசுவாசித்து அதன்படி ஒருத்தன் வாழ்கிறான் என்றால், இப்போ நீங்கள் தான் வாழ்கிறீங்கன்னு வச்சாங்களா, ஆபிரகாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு புரிஞ்ச பிறகு நீங்கள் வாழ்கிறீங்க. வாழ்ந்து அதனோடு கர்த்தருக்குள்ளே இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருக்கி உங்களுடைய செல்வங்களை பெருக்கி நீங்கள் ஒரு வீடில் 2 வீடில் 3 வீடு வாங்குறீங்க, வாகனங்கள் வாங்குறீங்க, நிலபலங்கள் வாங்குறீங்க, ஏகப்பட்ட சொத்து. எப்படி ஆபிரகாமுக்கு எவ்வளோ இருந்துச்சு, செல்வனாக இருந்தால், அதே போல் நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க. அறிஞ்சது மட்டுமல்ல, நீங்களுடைய ஆசீர்வாதம் அதே அப்படியே பிள்ளைக்கு போய் சேர்ந்துடும். அதை நாம் அறிவிக்கணும். அதே தேவன் தான், அந்த தேவனை பற்றி நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். இந்த இப்படிப்பட்ட தேவன் நான் அறிந்து அதை நீ பெற்று அதை நீ ஏற்றுக்கொண்டு அதனோடு நீ பயணிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உன்னையே தொடர்ந்து வரும். அது எப்படி வருது பாருங்கள், முடிவு மட்டும் எட்டுகின்றன.
நித்திய பர்வதங்கள் முடியும் மட்டும். அது என்று இந்த பூமி எப்போ ஆகுதோ அப்போ தான் அதுக்கும் நிர்மூலமாகாதட்டு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்குதோ, இந்த பூமி எப்பவுமே எது நாள் வரைக்கும் இருந்து கொண்டு அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். என்னைக்கு தேவன் இதை ரீக்ரியேஷன் பண்ணுறாரோ அப்போ தான் அது மாறும். அதுக்கப்புறம் வேறு பிரமாணத்தை வைப்பார். ஆனால் அதற்கு தட்டும் இந்த நம்முடைய இந்த சன்னதி வரத்தட்டும் இது என்னது எட்டிய முடிவந்தமாக இருக்கிறது, அதாவது தொடர்ந்து இருக்கிற இந்த ஆசீர்வாதம். அதாவது ஆசீர்வாதம் என்பது நம்ம எங்கே சென்றாலும் நீங்கள் அதை எப்படி சொல்லனா, கையிட்ட காரியங்களாக விளங்கும். அதாவது தொட்டால் தொலங்க மாதிரி. நீங்கள் என்ன வேலை செய்யுங்க, எங்கே போங்க, எங்கே பிஸ்னஸ் பண்ணுங்க, என்ன செய்யுங்க, நீங்கள் எந்த ஒரு தொழில் ஒரு வியாபாரத்தில் ஒருத்தன் வியாபாரம் பண்ணானா அதில் கொஞ்ச நேரம் நின்னாலும் போதும் அவனுக்கு உங்கள் மூலமாக அவன் ஆசீர்வாதப்படுவான். அப்போ தான் 2 பேர் கடையில் வராமல் இருப்பான். நீங்கள் போய் நின்னீங்கன்னா 10 பேர் வந்துடும், அவனுக்கு வியாபாரம் ஆகிடும். இப்படி உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. நானும் கவனிச்சிருக்கேன். நான் போன சில இடத்துல போனீங்கன்னா அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் நின்னா அந்த இடத்துல பிஸ்னஸ் நல்லா ஓடும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அதை உணர வேண்டும். இந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்குறார். எப்பொழுது பர்வதங்கள் முடிவு மட்டும் இந்த மாதிரி தேவன் நமக்குள்ளே இருந்து இந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேல் வர்ஷிக்க பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் தேடி தருகிறார். நீ நன்றாக இருக்கணும்ப்பா, நீ சோர்ந்து போயிடாத, நீ எப்பவுமே என் கூட இரு, இந்த ஆசீர்வாதம் உன்னை பற்றி இருக்கு. எப்படி யாக்கோபு எப்படி அந்த மாதிரி அவனுக்கு எப்படி ஆசீர்வாதங்கள்லாம் கிடச்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து அவன் எப்படி மீட்கொண்டான். இந்த மாதிரி இப்படி அந்த வாழ்க்கைப்பட்டவங்கெல்லாம் பிரச்சனையில் இருந்தாங்க. ஆனாலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவங்கள்ட்டேருந்து எடுக்கவே இல்லை. அவங்க எங்கே சென்றாலும் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொஞ்ச காலம்தான் அது இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டுவாங்க, ஆனால் உடனே அவங்க டாப்பில் வந்துடுவாங்க. அவங்கள பார்த்தவரை மற்றவங்க பொறாமப்பட அளவுக்கும் மட்டும் இல்லாமல் பயந்து அவங்களோட ஒப்பந்தம் பண்ணவர். அப்பா உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி அந்த அளவுக்கு உங்கள் மேல் தேவன் ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். இதைத்தான் தேடி வருகிறார். இப்படி தான் நான் உங்களுக்கு இந்த தலைப்பு வச்சிருக்கேன். கர்த்தர் தேடி அவர் சொல்கிறார், நான் உனக்கு முடிவு பறிந்தேன், அதாவது எல்லா நாளும் உனக்கு நித்திய ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். இதெல்லாம் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள். பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அது அப்படியோடு மனம் பொருந்திடணும். அப்பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நித்தியமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேறுகிறது. ஆகையால் சோர்ந்து போவார்கள். நம்முடைய தேடி வருகிற அந்த தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.